ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த 4-5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 95 மில்லியன் ஜாப்ஸை காலி பண்ண போகுது. அதாவது 1,00,00,000 ஜாப்ஸ் ஏஐனால இல்லாமல் போக போகுது. கேட்கவே ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குல்ல. ஆனால் அதே நியூஸில் இன்னொரு சைடு ஆஃப் த நியூஸ் பார்த்தீங்கன்னா 1,00,00,000 ஜாப்ஸ் ஏஐனால போகிறது அது உண்மைதான். அதே சமயத்தில் 1,50,00,000 1.5 crore ஜாப்ஸ் புதுசாக உருவாக போகுது இதே ஏஐனால. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஏஐங்கிறது ஒட்டுமொத்தமாக மனித குலத்தை அழிக்க வந்த ஒரு சாபக்கேடுனா இல்லைங்க. ஒன்லி திங் இஸ் வி நீட் டு ரீஸ்கில். நம்ம ட்ரெடிஷ்னலாக ஸ்கில் செட் வச்சுருக்கிற அந்த ஸ்கில் செட்லாம் கொஞ்சம் அது வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆக போகுது. புது ஸ்கில் செட்ஸ் வரப்போகுது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டு வரும்போது நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரிலவெண்ட்டாக இருப்போம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். அதாவது ஸ்டீம் என்ஜின் வரும்போது யூரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் அப்போ ஸ்டீம் என்ஜின் உள்ளே வருது. ஸ்டீம் என்ஜின் உள்ளே வரும்போது பல ஆயிரக்கணக்கான அதாவது குதிரை வண்டிக்காரங்களுக்கு வேலை போச்சாமா. கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஸ்டீம் என்ஜின் வந்ததுனால பல கோடி புது வேலைகள் உருவாச்சு. பல கோடி மக்களால் வாழ முடிஞ்சிச்சு. இது ஒன்லி a thing of reskilling and upgrading. So please do not worry about AI much. பட் கண்டிப்பாக நீங்கள் ரீஸ்கில் பண்ணிக்கிட்டு அப்கிரேட் பண்ணிகிட்டு இருங்க. கண்டிப்பாக அதில் நம்ம முன்னேறலாம். நான் கடந்த 10 வருஷமாக ஐடியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சைபர் செக்யூரிட்டி துறையில் வேலை பார்த்துட்டு வரேன். நான் இந்த மாதிரி பலாயிரம் மாணவர்களுக்கு கரியர் கவுன்சிலிங், டுட்டோரியல்ஸ், ட்ரைனிங், சர்டிஃபிகேஷன்ஸ், ஜாப்ஸ் ஸ்கில்ஸ் அப்கிரேடிங் இந்த மாதிரி பல சர்வீசஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோடய சர்வீசஸ் பெற விரும்புனீங்கன்னா இந்த நம்பரை